ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நெத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு காலில். நெத்திக்கு கையை விடு பாப்பா, நடக்கிறான் நான் பார்ப்போம். சரி காலில் வந்து பார்த்தீங்கன்னா முள் குத்திடுச்சு நெத்திக்கு. அதனால் நடக்க முடியல, அடி எடுத்து வைக்க முடியல, அழுகுறான். இதெல்லாம் காட்டாதுடா, நிப்பாட்டு. மாமா திட்டுறதுக்கு என்ன இதுக்குன்னா இருக்காத. நிப்பாட்டு, நீ எங்க பாருப்பா, அது என்ன அதை எப்படி பண்ண. மாமா ஏன் ஒன்ன திட்ட போறாரு? முள்ளு குத்திடுச்சுல, அப்புறம் முள்ளு குத்துனதுக்கு ஒன்ன திட்டு வர? இல்ல கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன் மாமாட்ட. அதான் ஒண்ணு வேண்டாம், நீ தான் எடுத்தன பாரு. அவன் உட்காந்துருக்கானா, அப்படியே எடுத்துட்டு அப்படியே போயிடு. இந்த இதெல்லாம் எடுத்தாலும் நல்லா டென்ஷன் ஆகணும். நீ டென்ஷன் ஆகணும். டே லூசு, முள்ளு குத்துனதுக்கு யாரு ஒன்ன திட்டுவா? அவன் ஒழுங்காக இருக்கான ஒரு இடத்துல அங்கேயும் ஓடுறான், அதெல்லாம் முள்ளு குத்திடுச்சு. என்ன இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்க மேன்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெத்திக்கு வந்து காலில் முள்ளு குத்திடுச்சு. எப்போதும் ஆடி பாடி துள்ளி குதிக்கிற பையன் இப்போ உட்காந்த இடத்த விட்டுட்டு ஆனால் நடக்கிறான் வரான். ஒரு ஆப்பிள் இப்போ தான் கொடுத்தேன். அந்த ஆப்பிளை நீயா நானான்னு பார்த்துட்டு இருக்கான். சோறு கொடுத்தது சோறு திங்காமல் ஆப்பிளை போட்டு பராண்டி எடுக்கிறான். தம்பி மாமாவுக்கு கொஞ்சம் கடிச்சு விடு, அவ்வளோ வேணாம், கடிச்சு விடு விடு. பெரிய மனசு தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் மீன் குழம்பு. இங்கே வரப்பா, மீன் குழம்பா வருவலாப்பா, அதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. என்ன பண்ண போகிறேன்? வறுக்க போறியா? சரி, அப்படியே மக்களுக்கு ஒரு வறுக்கிறதுல எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது. பொரிக்க போகிறேன். அப்படியே மக்கள்கிட்ட சொல்லி என்ன பண்ண போகிறேன்? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மகளே, மீன் வந்து பொரியல். அந்த மீன் எங்கே போய் வாங்கினீங்க, என்ன பண்ணீங்க, அப்படியே எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சொல்லி. இன்றைக்கி போய் வாங்கலை, பக்கத்தில் ஓடையில் பிடிச்சது. அது நம்ம போய் பிடிக்கல, வேற ஒருத்தவங்க பிடிச்சது, ஓஸ் வந்தது. அதை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஓடையில் சிலேபி மீன் பிடிச்சாங்க, அதை தான் அப்பா இன்றைக்கி வறுவல் பண்ண போகிறாருங்க. ஸோ இங்கே வரப்பா, ஏன்னா உங்களுக்கு வந்து மீன் சிக்கனு மட்டன் இதை விட்டால் வேறு எதுவும் சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்க போகிறீங்க. அதுக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? வேறு சமைக்க வேண்டியதான். வேறெல்லாம் வீட்டில் சமைச்சிடுவாங்க, இது மட்டும் தான் நாங்கள் சமைக்க வேண்டியது. சரி ஓ, எங்கே போகிற? நான் குளிச்சிட்டா? நான் குளிக்கிட்டா? போடு, நான் வந்து குளிக்கிறதுக்கு. சரி, உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, நேரத்தில் குளிக்கலான்னு பார்த்தா நீ குளிக்கணுங்கிற. நான் போட்டதை குளிச்சுட்டு போடு. உனக்கு போட்டு வைக்கிறேன். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வந்து போட்டிருந்தாங்க. ஒரு வேலையாக அவங்க குச்சி கட்ட போகிறாங்க. அதனால் நான் இந்த சுடு தண்ணியை எடுத்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு போட்டு வைக்க போகிறேன். ஸோ இந்த மீனெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் பிசைஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்ச பிறகு நான் குளிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கு எப்போ லேட்டாக தானே வருப்போம்? இப்போவா? இப்போ லேட்டாக தான். இப்போ என்ன வைக்கிறோம்? சரி சுத்தம் பண்ணி கொஞ்சம் நேரம் மசாலா போட்டு வச்சுருந்துட்டு அப்போ தான். சரி. எங்கள் ஊர் ஓடையில் தான் இந்த மீன் வந்தது. வலை போட்டு பிடிச்சிருந்தாங்க. அதில் வந்து மாமா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஓசியில் பிடிச்ச மீனில் கொஞ்சம் கொடுத்தாங்க. அதனால தான் எங்களுக்கு இன்றைக்கி மீன் கிடச்சிது. சரி, அப்படியே சமைக்க போகிறோம், அதை அப்படியே வீடியோவாக காட்டலான்னு தான் எடுக்கிறோம். என்னடா வந்து வீடியோவில் அரைகுறையமாக இருக்கானேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அது வந்துட்டு குளிக்கிறதுக்காக கிளம்பிட்டேன். அப்புறம் அப்பா சமைக்க ஆரம்பித்தாரா, சரி அதை ஒரு வீடியோவாக எடுக்கலாமேன்ட்டு தான் டக்குன்னு இப்படி வந்துட்டேன். தலைவர் வந்து வீடியோக்காகலாம் இருன்னு சொன்னால் கேட்க மாட்டார். அவர் ப்ராசஸில் போயிட்டே இருப்பார். ஸோ அப்படியே நம்ம அவரோட கண்டினியூ பண்ணிக்கணும்னு தான் டக்குன்னு கேமரா மொபைலில் எடுத்துகிட்டு விட்டேன்ட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் வீடியோ பார்க்குற யாராவது இப்படி மேல் ஆடை இல்லாமல் இருக்கான்னு நினச்சிங்கன்னா மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டு, அதனால தான் இப்படி கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் தான். இப்போ மீனை சுத்தம் பண்ணோடனே குளிச்சுடுவேன். சுடு தண்ணி எரிஞ்சிட்ருக்கு உடனே. அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டு வந்துடுவேன். தப்பாக எடுத்துக்காதீங்க.
இது என்ன? இது என்ன சொல்லு? மீன். மீனா? மீன் மீன். மீன் சொல்லுப்பா. இது யாருக்கு? யாருக்கு? மாமா. கரெக்டா சொல்றியா? ஆமா, அந்த போன் பார்த்துட்டு கிடக்கல, அதுக்கு தான் இதெல்லாம். மாமா வாப்பா வா 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 கால் நடக்க முடியுதா? வா வா பொறுமையா வா. ஐயோ பாவ். அங்க முள்ளு குத்திச்சா? சரி வா. அப்பா எங்கப்பா? அப்பா பூவா. அப்பா ஊருக்கு போயிட்டாராம், அதான் பூவா. கிளியராக சுத்தம் பண்ணி வச்சாச்சு. மசாலா போட்டு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு போனால் ஆட்டு மாட்டெலாம் பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து சாப்பாடு டயத்துக்கு பொரிச்சிக்க வேண்டியதான். அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது மட்டும்தான், குழம்பு வைக்கிறது இல்லை. வீர பெண்மணி வருகிறார். அம்மா குச்சி தூக்கிட்டாரு. வழி விடுங்க அம்மாவுக்கு. குச்சி அங்கே போட வைக்கல, இங்கே கொண்டாந்து கொண்டா ஏன் இங்கே வைக்கிறீங்க? கிட்டத்தட்ட அங்கே தான் தலைவரை டென்ஷன் பண்ணாதுமா. வேணுங்கிற குச்சி அப்பா சொல்கிறதும் கரெக்டு தான். வேணுங்கிற குச்சியை மட்டும்தான் அடுப்பு உரமாக வைக்கணும். பூராத்தையும் இழுத்தியே குமிச்சு வச்சுட்டிங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு அப்பா கேட்குறாரு. ஏன்னா அப்பா தான் மறுபடியும் இங்கேருந்து அள்ளிட்டு போய் அங்கே பத்திரப்படுத்தி வைக்கணும். பத்திரப்படுத்துகிறேன். குச்சி அந்தாண்ட மறுபடியும் கொண்டு வரல. பத்திரப்படுத்துறது தான் எனக்கு வேலை. ஐயோ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் கொட்டியிருக்கோம், உப்பு கொட்டியிருக்கோம். லைட்டாக ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடிச்சு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றினா போதும். ஏன்னா மீன் கம்மி தான். அதுதான் தெரியுமாப்பா உனக்கு? மாஸ்டர் தான் கொஞ்ச நாள் ஆம்லேட் போடுறது. எங்க நம்ம வீட்லேயே தான். நீ போட்டோ ஒன்றும் பார்த்தது இல்லையா? நாங்கள் நீயா பார்க்குற உனக்கு தெரிஞ்ச மாதிரி போட மாட்டேன். தெரியாத நேரத்தில் போட்டு சாப்பிடுவியா? என்ன இருக்காமா? போட்டுட்டு நீ எப்போ குளிச்சுட்டு எனக்கு தண்ணி போடுறாங்க. இதான் குளிக்க போகிறேன். இதெல்லாம் இப்போ அப்பா இல்லைன்னா அவர் பார்த்து அவர் வேலையை பண்ணிட்டு வரதான் வீடியோவில் இருந்துட்டேன். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கப்பா. போட்டிருக்கேன், இன்னும் போட்டு அப்புறம் சாப்பிட்ற மாதிரி வேண்டாமா? நல்லா இது உப்பு மிளகாத்தூள்லாம் நல்லா சோரட்டும். நான் போயிட்டு கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு வந்துடுறேன். பாலுக்கெல்லாம் கலந்துட்டு தான் செஞ்சு தரேன். மீனை எங்கேப்பா வைக்கிறது? எதை? மீனை எடுத்து எங்கே வைக்கிறது? எங்கே எடுத்து வைக்கிறத கொண்டு அப்படி ரோட்டில் வச்சுட்டோம். வர நேவிடி பார்த்து தின்னுட்டு போட்டோம். உள்ளே எடுத்து வீட்டில் வச்சு நல்லா மூடி வைடா. சரி. இது கூட தெரியாத எங்கே வைக்கிறதுன்னு கேட்குறேன். கேட்டேன் எந்த இடத்துல வைக்கலான்னு. உள்ளே வச்சு நல்லா மூடி வை. மீன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து குளிக்க போகிறேன். அப்பா வந்து கொல்லைக்கு போகிறாங்க. குளித்து முடிச்சுட்டு அப்பாலாம் கொல்லைக்கு போயிட்டு வந்து ஆடு மாடு பாடெலாம் கறந்து வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 7-7:30 மணி வாக்கில் மறுபடியும் மீன் அந்த பிசைஞ்சு வச்சதை போட்டு சாப்பிட வேண்டிதான். இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் வேலையாக போகிறோம், பிரேக் எடுத்துக்கிறோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரோம். ஆப்பிள்லேருந்து கன்டினியூ பண்ணலாங்க. வெயிட் பண்ணுங்கள். பகல் வேலை பூரா முடித்தாச்சு, குளித்தாச்சு, எல்லா வேலையும் முடித்தாச்சு. இப்போ வந்து டீ குடிச்சிக்கிட்டுருக்கேன். டீயை குடிச்சிட்டு திருப்பி உடனே ஒரு 10 நிமிஷத்தில் அந்த மீனை சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை பொரித்து கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு முந்தி சாப்பிட வேண்டியதுதான். டீயை சாப்பிட்டு அதை உடனே அதை செய்ய ஆரம்பிச்சிடும். எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் சமைச்சு சாப்பிட வேண்டிதான். அப்படியே அடுப்பெல்லாம் எரிய விட்டு அம்மா முதல்ல எண்ணெயை காய வைக்க போகிறாங்க. போதுமாம்மா இந்த எண்ணெய்? என்ன பண்ணுற இதே அதிகம்தான். அப்பா குளிர் அடுப்பாக எல்லாருக்கும் உனக்கே இருக்குது. குளிர் தெரியல. எங்கள் அப்பா மீன் எடுக்க போனார். அதே ஏன் கதை சாத்துற? கதை சாப்பிட்டா என்ன பண்ணுவா? அவன் வந்தானா நெருப்பு விட வரான், முள்ளு கிடக்கு வந்துட்டு காலையிலே குத்திப்பான். நீட்டிக்கா ஒரு பக்கம் ஒதுக்கி வந்து நான் பக்கம் கொட்டிக்கிட்டு இப்போ நீ சோறு போட்டு எடுத்துட்டு வாமா.
சோறு குழம்பெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்துடு, அப்படியே இதை போட்டு போய் சாப்பிட்றது தானே. மீன் எடுத்துகிட்டு வந்தாச்சு, கொண்டாந்து வச்சா தான் நம்ம பொரிக்க போகிறேன். அடுப்பில் வந்து எண்ணெயை வச்சாச்சு. அடுத்தபடியாக வந்து மீனை போட்டு எடுக்கணும். ஒரு மீனை போடுறோம் முன்னாடி. சரியான எடுத்தா கரண்டி நல்லா பெருமையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 மீன் போட்டாச்சு. அப்போ வந்து 4 போடலான்னாரு, நான் 3 தான் போடணும்னு சொல்லிட்டேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் எடுத்து ரெடியாக வைக்கிறாங்க. அப்படியே எடுத்து வச்ச பிறகு அப்பா இதையும் ரெடி பண்ணிட்டாங்கன்னா உட்காந்து சாப்பிட வேண்டியதான். என்ன இவ்வளோ மீன் இருக்குப்பா, எப்போ போட்டு முடிப்பேன்? இந்த தான் இது எவ்வளோ நேரம் போகிறோம். மீனை பொரித்து முடித்தாச்சு. நம்ம போய் சாப்பாடை போட்டு உக்காந்து சாப்பிட வேண்டியதான். அம்மாவை கூப்பிட்டு சாப்பாடு போட சொல்லு. ஓ, அம்மாவை வர சொல்கிறா. கதவை சாத்திக்க வேண்டியதான். சாப்பாடெலாம் அம்மா எடுத்து ரெடியாக வச்சுருக்கு. சாப்பாடு போடுங்க. என்ன குழம்புமா? கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் மச்சக்கட்டை, ரசம். ஓப்பன் பண்ணி காட்டு. நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு பாருங்கள். குழம்பு வந்து கத்திரிக்காய் மச்ச குழம்பு. குழம்பு கத்திரிக்காய் மச்சக்கட்டை குழம்போட தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா மீன். நம்ம பொரித்த மீன் தான் நைட்டுக்கு தொட்டுக்க. ஏமா கத்திக்கிட்டே இருக்கானே? அவன் என்னமோ தெரியல, கத்திக்கிட்டே இருக்கான். மச்சக்கொட்டை, வாழைக்காய், எனக்கும் போடு. கத்திரிக்காய், 3 காய், 4 பொரித்த மீனை அப்படியே எடுத்து சாப்பிடு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி மீனை டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். நல்லா இருக்கு. மசாலா சோர்ந்துருக்கா? சோறாத மாதிரி இருந்தது எனக்கு. நல்லா இருக்கு. உரப்பு பற்றலாங்கிற, இதுக்கு மேலாம் உரப்பு இருக்கக்கூடாது. அருமையாக இருக்குது. கத்திரிக்காயும் நமக்கு வந்து மீன் மாதிரி தான். கத்திரிக்காய் அரிக்கிறது சாப்பிடலாமா? மீன் எப்படிமா இருக்கு அப்பா கொடுத்தீங்க? நல்லா தான் இருக்கு. மீன் அப்படியே தான் எடுத்துடணும். சாப்பிட்டே முடிக்க போகிறோம். வாங்கி வச்சுருவோம் வேண்டாமா? அதை வச்சு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனிமேல் அடுத்து என்ன பண்ண போகிறேன்? அடுத்தது என்ன பண்ண போகிறேன்? அந்த மாட்டை பிடிச்சி உள்ளே கட்டிட்டு வந்து படுக்க வேண்டியதான். வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மீன் நல்லா இருந்துச்சு, அமோகமாக இருந்துச்சு, அற்புதமாக இருந்துச்சு, அட்டகாசமாக இருந்துச்சு. அப்படி தூங்காதாம்மா. ஸோ மக்களே வந்து மீன் வந்து நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தூங்க போகிறோம். தூங்கறனா என்ன, தூங்கிவிடா தண்ணி, இரவு வாழ்க்கைக்குள்ளே போகிறோம். அப்பா வந்து டிவி கிவின்னு பார்ப்பாரு, நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணுறது கொஞ்சம் அதுலேயும் எல்லாத்துலேயும் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அப்படியே 3 மணிக்கெல்லாம் படுத்துருவேன். ஸோ மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.